இப்போ நான் சொல்றதுக்காக வந்திருக்கேன். அந்த நல்ல செய்தி என்னன்னா, இயேசு கிறிஸ்து தான் அந்த நல்ல செய்தி. அவரை பத்தி தான சில காரியங்கள் தான் உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, சில காரியங்கள் சொல்ல போறேன். இது எல்லாமே முழுக்க முழுக்க சத்தியமான வார்த்தைகள். நீங்க கேட்கும்போது உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக அமையும். அதனால தயவு செய்து கொஞ்ச நேரம் இந்த வார்த்தைகளை கேளுங்க. உங்க வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமாக அமையும். இயேசு கிறிஸ்து நம்ம நினைக்கிற மாரி நிறைய பேர் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து நல்லவர் நினைப்பாங்க. ஆனா கடவுள்னு யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதே மாரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி தானே வந்தாரு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றது உண்டு. ஏன்னா அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது உண்மைதான். அது இதற்காக வந்தாருன்னா, அது ஒரு மனித அவதாரம் எடுத்து வந்தாரே தவிர அவர் ஏற்கனவே கடவுள். நீங்க பாக்குற இந்த சூரியன், சந்திரன், இப்போது நீங்க பாக்குற இந்த மரங்கள், இப்போது பாக்குற இந்த வானத்துல இருக்கிற அந்த பறவைகள், அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கடல்ல இருக்கிற மீன்கள் எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா இதை எல்லாமே உருவாக்கியவர், அதை படைத்தவர். அதே போல மனிதர்களையும் படைத்தவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அப்ப ஏங்க அவர் மனித அவதாரத்துல வரணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எதற்காக அவர் மனித அவதாரத்துல வந்தார்னா நமக்காக தான். எதற்காக நமக்காக வந்தாரு நீங்க கேள்வி கேட்கலாம். எதற்காக வந்தார்னா, இந்த உலகத்துல எவ்வளவு பாவங்கள் இருக்கு நீங்களே தெரியும். சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா பாவம் நிறைந்த உலகமா இருக்கு. இந்த பாவம் நிறைந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பாவம் செய்யாதவங்க யாருமே கிடையாது. ஏதோ பெரிய தப்போ சின்ன தப்போ நம்ம எல்லாமே செய்யறோம். இந்த தப்புடைய தண்டனை என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதாவது அதுதான் நித்தியமான ஒரு வாழ்க்கை. இது நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. யாருக்கு வேணா எப்பொழுதுனா எதனா மரணம் கண்டிப்பாக நேரிடும். உங்களுக்கே தெரியும், சிறு வயதிலும் மரணம் நேரிடுது. இல்லைன்னா வயதானவங்களும் மறிக்கிறது உண்டு. ஆனா கண்டிப்பாக மறிக்கிறது எல்லா மனுஷனும் நியமிக்கப்பட்டிருக்கு. அதனால கண்டிப்பா மனிதர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா மறிச்சு விடுவாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு. அதான் நிரந்தரமான வாழ்க்கை. அதாவது மரணத்துக்கு பின்னாடி அது மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த நித்திய வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வாழ்க்கையில 2 இடம் மட்டும்தான் இருக்கு. ஒண்ணு